என் அன்பு குழந்தையே, சுபமங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. இன்னும் 100 நிமிடங்களில் உன் செவி வந்து சேரப்போகின்ற சுபமங்கள செய்தி உன்னுடைய மனதை ஆர்ப்பரிக்கக்கூடியதாகவும், வியப்பிற்குள் உன்னை ஆழ்த்துவதாகவும், உன் மனதிற்கு இன்பத்தை கொடுப்பதற்காகவும் நிச்சயம் வந்து கொண்டிருக்கின்றது. எந்தெந்த சூழ்நிலைகளில் நீ கஷ்டப்பட்டாய், எந்தெந்த சூழ்நிலைகளில் உன் மனம் மிகவும் வருந்தி நின்றது, எதற்காக ஏங்குகின்றது, எதற்காக காத்திருக்கின்றது என்று எனக்கு முழுமையாக தெரிந்திருப்பதால் உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன். உன்னை சிலர் நம்பாததாலும் நீ சிலரை நம்பாததாலும் உன்னுடைய மனம் பல வழிகளை சந்தித்திருக்கின்றது. நம்பிக்கை என்ற ஒன்று பிறர் மீது இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு ஐயமும் அங்கு எழுவது இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவிற்கு அங்கே சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுதிலும், அதை உன் கண் முன்னால் நீ பார்க்கும் பொழுதிலும், உன் வாழ்க்கையில் நீ அந்த சங்கடங்களை சந்திக்கும் பொழுதிலும் அந்த இடத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்கின்ற உண்மையை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் அப்படியே நம்பாமல் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நீ புரிந்து கொள்ள தயாராக வேண்டும். நடக்கும் அனைத்துமே நமக்கு சாதகமாகவே நடந்து கொண்டிருக்கும் என்று எப்பொழுதும் அனைவருடைய வாழ்க்கையிலும் சொல்லிவிட முடியாது. நமக்கு பாதகமான சூழ்நிலைகளையும் சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுதான் இருக்கின்றோம். அந்த சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது நாம் எந்த அளவிற்கு வலிமை நிறைந்தவளாக இருக்கின்றோம், நம்பிக்கை நிறைந்தவராக இருக்கின்றோம் என்பதில்தான் நமக்கான நெறிகள் அடங்கியும் உள்ளது. உன்னுடைய நல்ல பண்பு என்ன என்று எனக்கு தெரிகின்றது. உன்னுடைய மென்மையான குணம் எந்த அளவிற்கு திகழ்கின்றது என்பது எனக்கு புரிந்திருக்கின்றது. ஆனால் அதை சில தவறாக பயன்படுத்த முயற்சி செய்து உன்னை சில விஷயங்களில் தோல்வியடைய வைத்திருக்கின்றார்கள். அந்த நிலையை எல்லாம் நான் இப்பொழுது மாற்றி உனக்கான உண்மைகளை எல்லாம் உன் கண் முன் நேராக நான் கொண்டு வந்து காண்பிப்பேன். இதுதான் உண்மை. என் குழந்தையே, நீ புரிந்து கொள். அதற்கு ஏற்றாற்போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள் என்று உனக்கு ஆணையிட நான் இப்பொழுது தீர்மானித்து வந்திருக்கின்றேன். இன்னும் 100 நிமிடங்களில் உன் வாழ்விற்கு தேவையான மிக முக்கியமான சுப செய்தி உன்னை வந்து சேரும். அந்த நொடி முதல் நீ மிகவும் வியப்படைந்து எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலையில் இருப்பாய். வாராகியினுடைய சக்தியை முழுவதுமாக அறிந்து புரிந்து உணர்ந்து முழு பக்தியை என் மீது செலுத்த தயாராகியும் விடுவாய். இது நாள் வரை நடக்கவில்லை என்று காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடப்பதை பார்த்து வியப்பும் அடைவாய். இது நாள் வரை கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கின்றது. எது எப்பொழுது கிடைக்க வேண்டும், எப்பொழுது உன் கரத்தில் கிடைத்தால் அது முழு நிறைவை கொடுக்கும் என்று எனக்கு தெரியும். என் அன்பு குழந்தையே, எந்தெந்த காலங்களில் எது வேண்டுமோ அது கிடைக்க பெற்றால்தான் தேவையான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நிறைவாக பெற முடியும். அந்த விதத்தில் இப்பொழுது நான் உனக்கு கொடுக்க போகும் நன்மைகள் எல்லாம் உன் வாழ்விற்கு மிகவும் சிறப்பான மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள் கிடைத்தாலும் அது பலனற்றுதான் போகும். நேரமும் காலமும் கூடி வரும்பொழுது அது கிடைக்க பெற்றால் அது சரியானதாக இருக்கும். சில விஷயங்களில் நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற, அது இன்னும் நடக்கவில்லை என்கின்ற பொழுது உன் மனம் வலியை சந்திக்கின்றது. எந்த ஒரு மனவலியும் வேதனையும் உனக்குள் வேண்டாம். இந்த வாராகியினுடைய நினைவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்தால் பல ஏற்றங்களை நீ சந்திப்பாய். நிலையில்லாத சில விஷயங்களின் மேல் ஆசைப்படுகின்றாய். அது எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்குமா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். அந்த விதத்தில் சில ஆசைகள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கின்றது. உடனேயே உன்னுடைய மனம் பயந்துவிடக்கூடாது. கிடைக்காமல் சென்று விடுமோ என்கின்ற பயம் உனக்குள் வர வேண்டாம். என்னுடைய பக்தியின் மீது அதிக நம்பிக்கை வைத்து எது நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேனோ அதுதான் உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கும் என்பதை மட்டும் நீ தெரிந்து உணர்ந்து கொண்டால் போதும். இறைவனால் எது கிடைக்க பெறுகின்றதோ அதுதான் நிலையான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிடைக்காததில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் தாமதமாகின்றது என்றால் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும்.
என் அன்பு குழந்தையே, நீ வேண்டும் என்று கேட்பது கிடைக்காமல் சென்றால் உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு வலியை சந்திக்கும் என்று எனக்கு தெரியும். அவற்றை எல்லாம் மீறி உன் வாழ்விற்கு எது நன்மையோ அதைதான் இறைவனானவன் எப்பொழுதும் கொடுக்க முற்படுவான் என்கின்ற உண்மையையும் உன் மனதிற்குள் நீ ஆழ உறக்க சொல்லிக்கொள். எப்பொழுதும் எதையும் மறந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும் நீ என் மீதான பக்தியை மட்டும் மறக்காமல் தொடர்ந்து செலுத்த வேண்டும். என் மீதான நம்பிக்கை உனக்குள் அதிகமாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் மீதான வெறுப்பு அகன்றுவிடும். உன் வாழ்க்கையின் மீதான ஆர்வமும் ஈடுபாடும் அக்கறையும் உனக்குள் அதிகமாகும் பொழுதுதான் உன்னுடைய முயற்சிகளின் வேகமும் அதிகமாகும். எந்த அளவிற்கு நீ முயற்சி செய்கின்றாயோ அந்த அளவிற்கு வெற்றியும் உன்னை வந்து சேரும். செய்கின்ற முயற்சியை விடாமுயற்சியாக மாற்றிக்கொள். என் அன்பு குழந்தையே, விடாமல் ஒரு விஷயத்திற்காக போராடும் பொழுது அது இறைவனுடைய கருணையால் நல்ல விஷயங்களாக மாற்றி அமைத்து கொடுக்கப்படக்கூடிய நிலையும் ஏற்படும். அந்த அளவிற்கு உன்னுடைய பக்தியின் ஆழம் அதிகமாக இருக்குமே ஆனால் உனக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. உன்னுடைய நிலையிலிருந்து நான் யோசித்து பல விஷயங்களை பார்க்கின்றேன். அப்படி பார்க்கும் பொழுது கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைத்தால்தான் சரியானதாக உனக்கு தோன்றலாம். என் அன்பு குழந்தையே, நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் இனி வரும் நாட்களில் கொடுத்து உன் மனம் அனைத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். நீ மனதில் நினைக்கக்கூடிய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலம் வந்திருக்கின்றது. மாற்றங்களை எல்லாம் உடனுக்குடன் சந்தித்தே ஆக வேண்டும் என்று நீ ஆசைப்படுவதும் எனக்கு தெரியும். அந்த மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்விற்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றங்களாக அமைத்து கொடுக்க வேண்டிதான் இத்தனை கால தாமதமானது. இனி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை மட்டும்தான் பெறும். சத்தியத்தையும் நேர்மையையும் கடைபிடிக்கும் உன்னுடைய வாழ்விற்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டிருப்பதை பார்த்து அந்த சோதனைகளை எல்லாம் முடித்து வைத்து உன் வாழ்விற்கு இன்பத்தை உன் நேர்மைக்கு பரிசாக கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். உன்னுள் இருக்கக்கூடிய அந்த கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் அனைத்தும் எனக்கு மிகவும் பிடித்திருப்பதால் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் விரைந்து செய்து கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் நானும் இருக்கின்றேன். இனியும் எந்த ஒரு தாமதமும் ஆகாது. அதற்கு முதல் விஷயமாகத்தான் இப்பொழுது நீ சுப செய்தியை உன் செவிகளில் கேட்டு மகிழப் போகின்றாய். இந்த சுப செய்தியானது நான் உனக்காக கொடுக்கக்கூடிய மிக பெரிய அற்புதமான பரிசு. இது உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். எனக்கு மிக பெரிய அளவில் உன் மனதிற்குள் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய். நல்லது நடக்கும்.